தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/1/2023 செவ்வாய்க்கிழமை, சதய நட்சத்திரம், இரவு 2:43 வரை, பிறகு புரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காஞ்சிமா முனிவருக்கு பிடித்த ஒரு அருமையான பாடல்னு சில வருடங்களுக்கு முன்னால ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. அதே பாடல் நான் என்னுடைய வீட்டில் இந்த பழைய புத்தகங்களை பிரட்டி பார்த்தேன், ஒரு பாடல் வந்துச்சு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இவ்வளவு அற்புதமாக பாடல் எழுதியிருக்காங்களே, இறைவனை சிந்திப்பதற்கு எப்பொழுதுமே இறை சிந்தனை இருக்கணும்னு சொல்லி. சில பேர் பாருங்க, எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்து சிவா 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 அப்படிம்பாங்க. சில பேர் இறைவா இறைவாம்பாங்க, சில பேர் முருகா முருகான்லாம் சொல்லுவாங்க. இந்த இறை சிந்தனை இருக்கிறதை அடிப்படையாக வைத்து ஒரு பாடல், அழகான 4 வரி தான். முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் ஒருமாவின் கீழறையின் போது அப்படின்னு. அற்புதமான பாடல். இதை பார்க்குற போது உங்களுக்கு எந்த பொருள் என்னன்னு தெரியாது. முக்காலுக்கு ஏகாமுன்னா, நம்ம பிறக்கிற போது நமக்கு 2 கால், வயதான காலத்தில் ஒரு ஊன்றுகோல் ஒன்று 3வது காலாக வரும். அந்த 3 காலை வைத்து ஊன்றி நடந்து அவங்க போவாங்க வயோதிகர்கள். அந்த முக்காலுக்கு ஏகாமுன், அப்படி 3 கால் கொண்டு நடந்து செல்வதற்கு முன்னால் முன்னறையில் வீழாமுன், முதல்ல இறைவன் நமக்கு கொடுக்குற பரிசு என்ன அப்படின்னா, வயதானதை தெரிவிக்கிறது. முன்னால நர விழுந்துடும், நரைக்கு பின்னால திரை, நரை திரை மூப்புங்கிறாங்க. திரைன்னா அந்த கண் கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிக்கும், அப்புறம் பல்லு விழுகும். அதில் அந்த நரை முன்னால் விழுகுதில்ல, முன் நரையில் வீழாமுன். அப்படி நரை வருவதற்கு முன்னால் 3 கைத்தடி ஊன்றி ஊன்றுகோல் ஊன்றி நடப்பதற்கு முன்னால், நரை வருவதற்கு முன்னால் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், அக்காலனை கண்டு அஞ்சாமுன். காலன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு அஞ்சாமுன். விக்கி இருமாமுன், விக்குதல் இருமுதல் அப்படியெல்லாம் வந்துடும் வயோதிகத்தில். அதெல்லாம் வருவதற்கு முன்னாலே ஒரு மாவின் கீழ் அறையின் போது, ஒரு மாமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை காமாட்சியை நீ வழிபடு அப்படிங்கிற மாதிரி பாடல். இது மாதிரி நிறைய பாடல்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இது மாதிரி இறை வழிபாட்டு பாடல்களில் நம்ம நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களை தெய்வ சன்னதிக்கு போகிறோமா, பிள்ளையாருக்கு பக்கத்தில் நிற்கிறோமா, உடனே இங்கே பிள்ளையாருக்கு ஒரு பாடல், முருகன் கேட்குறதுன்னா முருகனுக்கு சும்மா 4 வரி பாடல் படித்தாலும் போதும். வெறுமனே கும்பிடுறதை காட்டிலும் ஏதாவது ஒரு பாடல் நம்ம படிக்கணும். இந்த பாடல் நமக்கு அறிவுரை கூறுற மாதிரி பாடல். ஆனால் இப்போ முருகன் பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னா, முருகனுக்கு ஒரு பாடல் இருக்குது. முருகனே செந்தில் மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் போய் நின்னா, ஓகோ நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காங்க, நம்மளை மட்டுமே இவங்க நம்புறாங்க, ஆகையினால இவர்களுக்கு நாம் அந்த நம்பிக்கையை அளிக்கும் விதத்திலே அருள் கொடுக்கணும்னு நினைப்பாராம். ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்றுன்னு ஒரு பாட்டு. 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், எனக்கு தேவையான பொருளை நீ தர வேண்டும்னு சொல்லி அருளைநாதர் பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாடல்களை தெய்வ சன்னதியிலே நாம் பாடி வழிபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை நேராகும், சீராகும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். இன்று நட்பு வட்டம் விரிவடையும், பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், பாராட்டும் புகழும் கூடும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தது, இன்று அதிலிருந்து மாற்றங்கள் உருவாகலாம். உங்கள் மீது குற்றம் சுமத்தியவர்களே விலகலாம், மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். உறவினர்களின் உதவி கிடைத்து உள்ள மகிழ்வீர்கள், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அயல்நாட்டு முயற்சியில் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். இடம் வாங்கியது வீடு வாங்குவது பற்றி சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலும் உங்களுக்கு உங்கள் கை மேலோங்கும். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். வளர்ச்சியில் சில தளர்ச்சிகள் வரத்தான் செய்யும். அஷ்டமத்தில் சனியும் சூரியனும் இருக்கின்றார்கள். சகோதர வர்க்கத்தாலும் சில பாதிப்புகள் ஏற்படலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் மனக்கலக்கம் அதிகரிக்கும் இந்த நாளில். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளபடியே கண்டகச்சனியின் ஆதிக்கம். இதில் வேறு சந்திராஷ்டமம். எனவே மிக 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 கவனம் தேவைப்படும் நாள். சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாகலாம். யாருக்கேனும் நீங்கள் நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். உறவினர் பகையும் உருவாகும். அதே நேரத்தில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை யாரிடமாவது கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் வீண்படிகளுக்கும் ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7லே சுக்கிரன் 8லே குரு.
அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திரன். எனவே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கிடைக்கும். ஆதாயமும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரலாம். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். எட்டிலே ராகு இருப்பதால் அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக சில அழைப்புகள் வரலாம். ஆனால் ராகு கேது பேச்சு வரை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி சூரியன். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இன்று வரலாம். உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதும் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு. காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். வரவும் செலவும் என்று சமமாகும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். 6ல் குரு இருப்பதனாலே உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை பகையாளியாக மாறலாம். நண்பர்களை நம்பி நீங்கள் செயல்பட முடியாது. புதியவர்களிடம் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 7ல் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் அக்கறை செலுத்துவீர்கள். 2ல் புதன் இருப்பதால் லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் புதன், 2ஆம் இடத்திலே சனி சூரியன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அதே நேரத்தில் சூரியன் சனி இரண்டும் பகைக்கிரகம் என்பதனாலே குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மாமன் மைத்துன வழியில் கூட மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். சேமிப்பு கரையும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உறவு கூட பகையாகலாம். நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். அயல்நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வராமலும் போகலாம். 3ல் குரு இருப்பதனாலே நீங்கள் எது எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது நடைபெறாமல் உங்களுக்கு மனக்கலக்கத்தை உருவாக்கும். அரசு வழியிலும் சில தொல்லைகள் உருவாகலாம். எனவே கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் இன்று முழுவதும் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். 6க்கு அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியானவர் சந்திரன். எனவே உங்களுக்கு இந்த மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். உடல்நிலையிலும் சிறிது தொல்லைகள் வரலாம். அந்த தொல்லைகளை நிவர்த்தி செய்ய உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. வியாதிக்கு பிறகு கடன். இந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழலை உருவாகலாம். 2ல் குரு இருப்பதால் ஓரளவு வருமானங்கள் உண்டு என்றாலும் கூட வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். புதிய பொறுப்புகள் வரலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். செயல்பாடுகளில் இருந்த தாக்கங்கள் அகலும். நண்பர்களின் உதவியோடு நல்ல காரியம் ஒன்று இந்த மாலை நேரத்தில் நடைபெறலாம். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டும் உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.